சவுதி அரேபியா மாதிரியான அரபு நாடுகள்ல வேலை செய்ற எல்லாருமே கண்டிப்பா இந்த ரொட்டி சாப்பிடாம இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு காலைல வேலைக்கு வரும்போது இந்த தமீஸ் ரொட்டிய வாங்குறதுக்காக ஒரு கடையில நிறுத்தி வாங்கிட்டு இருந்தேன். இந்த ரொட்டி எப்படி செய்வாங்கன்னா, ஒரு மைதா மாவு வந்து பெரிய சைஸ்ல உருட்டி அத தேய்ச்சு, இந்த ஓவன் மாரி ஒண்ணு இருக்கும். மண்பானைய கவுத்தி வச்சிருக்க மாரி ஒண்ணு இருக்கும். இது வந்து பழைய முறை. அப்படியே வந்து சைட்ல ஒட்டி ஒட்டி வச்சுருவாங்க. அதில ஹீட் ஜெனரேட் ஆகும். அந்த ஹீட் மூலியமா அது வெந்து ரெடி ஆயிரும். ஏழையிலேருந்து பணக்காரங்க எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிடக்கூட ஒரு ரொட்டி தான். ஆரம்பத்தில எனக்கு பிடிக்கல. போக போக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்ப என்னன்னா, இந்தியா தான் வந்து உலகத்திலேயே கோதுமை உற்பத்தி பண்றதுல 2வது நாடு, அரிசியில உற்பத்தி பண்றதுல முதல் இடத்துல இருக்கு. ஆனா, நம்ம இந்தியால நாளுக்கு நாள் ரொட்டியோடைய ரேட் அதிகமா தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 30, 40 வருஷமா வந்து விலை உயரவே இல்ல. 1 ரியால் தான். 1 ரியாலுக்கு வாங்குனாலும் அது ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. இங்க தெளிவா ஒரு விதி இருக்கு. அது என்னன்னா, உணவுக்கு சாப்பாட்டுக்கு வந்து வரி கிடையாது. இந்தியா உலக நாடுகளுக்கே வந்து உணவு அளித்தாலும், ஆனா நம்ம நாட்ல வந்து ஏழை மக்களுக்கு மலிவு விலை உணவு என்பது ஒரு சவாலாவே இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படியே இந்த ரொட்டிய வாங்கி அது கூட வந்து தால், அப்புறம் கறி குழம்பு, பச்சை வெங்காயம், அந்த பச்சை மொளகா இதோட சேர்த்து சாப்பிடறதுக்கு நல்லாருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.